நீர் சீடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் வந்து அதை நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறியாச்சு. பாருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட 5 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவு இப்படி தான் கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம சீடையை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வெங்காய பானை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சீடை உருட்டி வச்ச சீடையை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி விட்டு இப்படி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதில் உள்ள தண்ணி கொதிச்சு அந்த ட்ராப்லெக்ஸ் உள்ளே விழுந்து அதிலே வெந்துடும் சீடை. சவுண்டு கேட்குது பாருங்க. அந்த தண்ணி வந்து சொட்டுது உள்ளே. இல்லை பாருங்க, அந்த தண்ணி வந்து அப்படியே சொட்டுது. நல்லா வெந்தாச்சு. நீர் சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.